عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் கரீம் சங்கை பொருந்திய, பரக்கத் பொருந்திய, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் பொருந்திய ரமதான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 5 தினங்கள் கழிந்து 6வது 7வது பிறையை நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா புனிதமான இந்த ரமதான் மாதத்தின் பொருட்டால் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையில பாபுர் ரையான் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்தினுடைய நோன்பாளிகள் நுழையக்கூடிய வாசல் வழியாக அல்லாஹ் நம் அனைவரையும் நுழைவித்து சோனபதிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்கள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமதான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து விட்டோம். அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் நாம் ஒன்றை மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடந்த வருடம் இருந்தவர்கள், நம்மோடு பேசியவர்கள், நம்மோடு கலந்துரையாடியவர்கள், நம்மோடு கொடுக்கல் வாங்கல் வைத்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், எத்தனையோ நபர்களில் ஒரு சிலர் இந்த ரமதானில் அவர்கள் இல்லை. அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்றடைந்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். முதலில் அந்த பாக்கியத்தை நாம் உணர வேண்டும். இது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை, நிஅமத்தை, அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளிலே ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்கி கொண்டால், இந்த ரமதான் மாதத்தில் நாம் பொடுபோக்கானவர்களாக, கவனக்குறைவாளர்களாக நாம் இருக்க மாட்டோம். நோன்பு இருக்காதவர்களாக நாம் இருக்க மாட்டோம். குர்ஆனை ஓதாதவர்களாக நாம் இருக்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கெல்லாம் நன்றி உணர்வு என்பது நம் இடத்தில் பிறப்பிலேயே அமைந்திருக்கக்கூடியது இல்லையா? நன்றி உணர்வு என்பது உண்மையான முஃமின்களிடம் கட்டாயமாக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் நம்மிடம் யாராவது செய்துவிட்டாலோ, அல்லது நம்மை பார்த்து யாராவது சிரித்த முகத்தோடு பார்த்தாலோ, உடனே அவரிடத்தில் சந்தோஷமாக பேச ஆரம்பித்து விடுவோம் இல்லையா? அப்போ அந்த அளவிற்கு ஒரு நன்றி உணர்வு என்பது நம்மிடத்தில் கட்டாயமாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை தந்திருக்கின்றான். பார்ப்பதற்கு 2 கண்களை தந்திருக்கின்றான், கேட்பதற்கு 2 காதுகளை
நமக்கு தந்திருக்கின்றான், பேசுவதற்கு நாவை தந்திருக்கின்றான், செயல்படுவதற்கு கைகளை தந்திருக்கின்றான், சம்பாதிப்பதற்கு நடந்து செல்வதற்கு 2 கால்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இதையெல்லாம் விட நாம் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு உடல் தெம்பை நமக்கு தந்திருக்கின்றான். இன்றைக்கு நம்மில் எத்தனையோ நபர்கள் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையை விட்டு நீங்கியவர்களை நம்மால் பார்க்க முடியுமா? ஒரு காலத்தில் இருந்தது, நம்முடைய பாக்கெட்டில் பணங்காசுகள் இருக்கும். ஆனால் இப்போ நம்மோடு மருந்து மாத்திரைகளை நாம் வைத்திருக்கின்றோம். மருந்து மாத்திரைகளை நம்முடைய பாக்கெட்டில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏதோ அன்றைக்கு உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு தவறை நாம் செய்துவிட்டோமோ என்பது போல மனதில் ஒரு விதமான பயம், ஒரு விதமான கவலை நம்மிடத்தில் தோன்றிவிடும். அந்த அளவிற்கு இன்றைக்கு மருந்து மாத்திரை என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவை போல ஆகிவிட்டது. எப்படி நமக்கு பசித்தால் நாம் உணவு சாப்பிடுகிறோமோ, நமக்கு தாகித்தால் நாம் தண்ணீர் குடிக்கின்றோமோ, அதுபோல இன்றைக்கு மருந்து மாத்திரை என்பது இன்றைக்கு இன்றியமையாததாக ஒன்று ஆகிவிட்டது, அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது. இப்படி உள்ள இந்த கால சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு இந்த உலகில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை நமக்கு தந்து, அதனுடைய விசாலத்தையும் நமக்கு தந்து, இது போன்ற நல்ல நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தந்து, இவ்வளவும் தந்த அல்லாஹ்விற்கு நோன்பிருந்து நன்றியை செலுத்துவதற்கு நம்மில் சிலருக்கு இன்னும் மனம் வரவில்லை என்றால் அவர்களை எங்கு போய் சொல்வது? இல்லையா? இந்த ஜும்ஆவினுடைய நல்ல நேரத்தில் நீங்கள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன உடலில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கெல்லாம் கடமையான அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்கியுள்ள இந்த ரமதான் மாதத்தை நாம் விட்டுவிடுகிறோம். சின்ன சின்ன ஒரு சிரமத்தை கூட நம்மால் தாங்கிக் கொள்வதற்கு நம்மால் முடியவில்லை. அதனால் நோன்பை விட்டு விடுகிறோம். கேட்டா அல்லாஹ் தானே சொல்லியிருக்கான், உன்னை வற்புறுத்தி எதையும் நீ செய்யாத, வலியுறுத்தி உன்னை எதையுமே நீ செய்யக்கூடாது, உனக்கு வற்புறுத்தல் என்பது மார்க்கத்தில் கிடையாது, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் வற்புறுத்தல் என்பது கிடையாது. அதனால உன்னையே நீ வருத்தி கொண்டு நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று சப்பக்கட்டான காரணங்களை சொல்லி நோன்பை விடுவதற்கு இப்படியான அல்லாஹ்வுடைய வசனத்தையே ஆதாரத்தை காட்டி பேசுவதற்கு இன்று நம்மில் சிலர் வந்துவிட்டார்கள். ஆனால் ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை தந்த அல்லாஹ்விற்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கும்? அல்லாஹ்விற்கு தெரியாதா? இவருக்கு நோன்பு வைத்தால் எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது, நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருப்பாரு, இவருக்கு நோன்பு வச்சா இருக்கிற நோயும் இன்னும் அதிகமாயிரும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் தானே நம்மை படைத்தான். நமக்கு இந்த உடலை கொடுத்தவன் அல்லாஹ் தானே, நமக்கு இந்த உயிரை கொடுத்தவன் அல்லாஹ் தானே. இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு தெரியாதா? ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றீங்க, நீங்க பள்ளிவாசலுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? வெளி வாழ்க்கைக்கு பாருங்க, எங்களோடு நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுமா என்று நம்மை மார்தட்டி நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. ஏன் ஒரு நாள் உங்களோடு வாழ்ந்து பார்த்தாதான் தெரியணுமா? இல்லையே. மனித வாழ்க்கை என்றால் போராட்ட களம் தான். நமக்கு இது வாழ்க்கை அல்ல. நமக்கு எது வாழ்க்கை? ஆகிரத்து தான் நமக்கு வாழ்க்கை. துன்யா நமக்கு வாழ்க்கை அல்ல. துன்யா நமக்கு போக்குவரத்துக்கு உண்டான இடம். எப்படி ஒரு பஸ்ல ஏறி பயணம் செஞ்சு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி செல்கிறோமோ, ரயில்ல ஏறி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு நாம் மாறி செல்கின்றோமோ, ஃப்ளைட்ல ஏறி இன்னும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நாம் பயணம் செய்து போகின்றோமோ, அது போலத்தான்
இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் அவகாசத்தை தந்திருக்கின்றார். அந்த அவகாசத்திற்குள் நாம் போராடக்கூடிய அந்த போராட்டம் இருக்கிறது அல்லவா, அது பெரியதாகத்தான் நமக்கு தோன்றும். ஆனால் அது பெரியது கிடையாது. அல்லாஹ்வினுடைய மறுமை வாழ்க்கையை நாம் நினைத்து பார்த்தால், மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சுகத்தை அந்த சுகங்களை நாம் சிந்தித்து பார்த்தால் இது ஒன்றும் பெரிதாக நமக்கு தெரியாது. சாதாரணமாக இந்த உலகில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த நிலைகளை சிந்தித்து பாருங்கள். நாம் எதிர்பார்க்காத காசு பணத்தொகை நம்முடைய கைகளில் வந்து விழுகிறது என்றால், நாம் எதிர்பார்க்காத ஒன்று, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், ரொம்ப கவலையில இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்காத அந்த இடத்திலிருந்து நம்முடைய கைகளில் வந்து பணங்காசுகள் வந்து விழுகிறது என்றால், அப்போது நாம் அடையக்கூடிய சந்தோஷம் என்னவாக இருக்கும்? இதுபோல ஒவ்வொரு சுகத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த சுகத்திற்கு ஈடு இணையே கிடையாது, இல்லையா? அதுபோலத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் போராடித்தான் ஆக வேண்டும். போராடக்கூடியவர்கள் கட்டாயமாக கொஞ்ச காலம்தான் போராடுவார்கள். ஆனால் நாளை மறுமையில் அதற்கான சன்மானம் மிகுதியாக இருக்கும், பன்மடங்காக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால், அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து விட்டால், அந்த பாக்கியத்தை பெரிதாக கருதி ரமலான் மாதத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனுடைய ஒவ்வொரு நேரம், அதனுடைய ஒவ்வொரு வினாடி, அதனுடைய ஒவ்வொரு நொடி எல்லாம் பாக்கியம் நிறைந்தது. மற்ற காலகட்டங்களில் நீங்கள் ஒரு ரக்காயத்து ஃபர்லான தொழுகை நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் அந்த ஒரு ரக்காயத்து தொழுகின்ற போது 70 ரக்காயத் தொழுது, 70 ஃபர்லான ரக்காயத் தொழுவதற்கான நன்மை உங்களுக்கு தரப்படுகிறது. எல்லாம் அப்படி பன்மடங்கு, எல்லாம் 70 மடங்கு உங்களுக்கு நன்மை அதிகமாக்கி தரப்படுகிறது. மற்ற காலங்களில் 33 தடவை நீங்கள் தஸ்பீஹ் ஓதுகிறீர்கள். ஒவ்வொரு தஸ்பீஹுக்கும் ஒரு நன்மை என்று சொன்னால் 33 நன்மை மட்டும்தான் உங்களுக்கு தரப்படும். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அதே தஸ்பீஹை 33 தடவை நீங்கள் ஓதினால் அதுவே 70 மடங்காக உங்களுக்கு நன்மை தரப்படுகிறது. இப்படியாக ரமலான் மாதத்திற்கென்று ஒரு மகத்துவம் உண்டு. ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தி காட்டினீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நியமத்தை நீங்கள் எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. உங்களுக்கு இந்த ரமலான் மாதத்திற்கு முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும், பெரும்பாவத்தை தவிர அனைத்து பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். பெரும்பாவம் மட்டும் நீங்க மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால்தான் மன்னிக்கப்படும். பெரும்பாவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிபந்தனையை வைத்திருக்கின்றார். நீங்க அல்லாஹ்விடத்துல வந்து நல்ல முறையில் ஒது செஞ்சு கிப்லாவை முன்னோக்கி 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்துல சஜிதால விழுந்து, யா அல்லாஹ், இந்த பெரும்பாவத்தை நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ என்னுடைய மன உந்துதலில் நான் செய்து விட்டேன். அந்த பெரும்பாவத்தை உன்னுடைய மகா பெரும் கிருபையினால் எங்களின் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தால் எனக்கு நீ மன்னித்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்தால் மட்டும்தான் பெரும்பாவம் மன்னிக்கப்படும். பெரும்பாவத்திற்கு மட்டும் அந்த நிபந்தனை உண்டு. இது அல்லாத மற்ற எல்லா பாவங்களுக்கும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும். அப்ப ரமலான் மாதம் முழுமையாக நாம் அடைந்து ரமலானுடைய பெருநாளை நாம் அடைகிற போது
பாவமே இல்லாத அடியார்களாக அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக வந்து பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி புத்தாடை அணிந்து சந்தோஷமாக நாம் வந்து அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுது துஆ செய்வோம். பார்த்தீங்களா, அல்லாஹ் எவ்வளவு புனிதமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்திருக்கின்றான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு இன்றைக்கு நோன்பு வைப்பதற்கு நமக்கு மனம் வருவது கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு இறக்கி தந்திருக்கின்றான். அந்த குர்ஆனை ஓதுவதற்கான எண்ணம் நம்மிடத்தில் வருவது கிடையாது. குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாக வைத்திருக்கின்றோம். ஒரு சடங்கு பொருளாக நாம் வைத்திருக்கின்றோம். குர்ஆன் சடங்கு அல்ல, குர்ஆன் நம்முடைய வாழ்க்கை. எவர் ஒருவர் குர்ஆனை வாழ்க்கையாக நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, ஈருலகத்திலும் சிறப்பாக செழிப்பாக இருக்கும். என்றைக்குமே அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டார். ஒரு சில விஷயங்கள் முன்ன பின்ன அவருக்கு நடந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா கைவிடாமல் கவனத்தோடு அவர்களை வைத்திருப்பார். ஆனால் சில நபர்களை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார். யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலே அதை கவனக்குறைவாக எடுத்துக்கொண்டு பேணுதல் இல்லாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களை கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் தஆலா விட்டு விடுவார். இன்றைக்கு தராவீஹ் தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். தராவீஹ் தொழுகையில 20 ரக்காத் தொழுகை ஒவ்வொரு பள்ளியிலும் தொழு வைக்கப்படுகிறது. எத்தனை நபர்கள் 20 ரக்காத்துகள் இமாமிற்கு பின்னால் இருந்து ஹாஃபிஸிற்கு பின்னால் இருந்து தொழுகின்றோம். 8 ரக்காத்துகள் முடிந்ததுமே நாம் சென்று விடுகிறோமே. கேட்டால் மக்கமா நகரத்திலேயே 8 ரக்காத்துகள் என்று இந்த வருடம் ஆக்கப்பட்டு விட்டது என்று அதில் ஆதாரம் வேற. அப்படி அல்ல. விவரம் இல்லாதவர்கள் தான் அப்படி சொல்வார்கள், விவரம் இல்லாதவர்கள் தான் அப்படி செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்திற்கென்று விசேஷமாக நமக்கு செய்து காட்டிய அமல் தான் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத். 20 ரக்காத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அவர்கள் தொழுதார்கள். நபி அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அதை ஜமாஅத்தாக எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் பதிய வைத்தது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால தராவீஹ் தொழுகையை ஜமாஅத்தாக பதிய வைத்தது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று இருப்பதால் ஒரு சில நம்முடைய இடதுசாரிகள் எல்லாம் இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தோற்றுவித்தது தானே என்று சொல்லி நம்மிடத்தில் அமலை குறைப்பதற்கு இன்றைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில நபர்கள் விவரம் இல்லாத பாவம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். 20 ரக்காத்துகள் நாம் தொழுது குர்ஆனை முழுமையாக நம்முடைய காது கொடுத்து நாம் கேட்க வேண்டும். ஒன்றை நீங்கள் அனைவரும் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்தில் ஒரு தடவையாவது அல்லாஹ்வினுடைய கலாமான குர்ஆன் என்கின்ற அந்த வான்மறையை நம்முடைய காது கொடுத்து நாம் கேட்டே ஆக வேண்டும். தொழுகையில் நின்று. நல்லா கவனிச்சுக்கணும். நான் தான் டேப் போட்டு விட்டுறேன்னே, செல்போனில் நான் வந்து டெய்லி என் கடையில் குர்ஆனு 1 ஜுஸ் 2 ஜுஸ் 3 ஜுஸ் ஓதிக்கிட்டே இருக்குதுங்க, அப்படிலாம் நான் கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஏன்னா நம்ம பசங்க இப்படி எல்லாம் பின்னாடி வருவானுங்க, குழப்பவாதிகள். எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம மொத்தமா சொல்லிடணும்னு தூர நோக்கு சிந்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். ஒவ்வொரு முஃமினும் அவருடைய காதில் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை வருடத்திற்கு ஒரு முறையாவது செவிதாழ்த்தி அவர் முழு குர்ஆனை கேட்டே ஆக வேண்டும் என்பது ஒவ்வொரு முஃமின் மீதும் கட்டாய கடமை. அதைத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தி விட்டு சென்றார்கள். நாம் எல்லாம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லியே ஆக வேண்டும். அவங்க
ரெண்டு விஷயம் நமக்கு, ரெண்டு நியாமத்தை நமக்கு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நிறைய நியாமத்துகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல முக்கியமாக ரெண்டு நியாமத்து என்ன தெரியுமா? ஒன்று, மக்மூமீன்கள் எல்லாத்துக்குமே, அதாவது இமாமுக்கு பின்னால் இருந்து தொழக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே குர்ஆனை முழுமையாக கேட்கக்கூடிய வாய்ப்பை ரமலான் மாதத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்து விட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் இருக்கு, அவருடைய உள்ளத்தில் குர்ஆனை அவருடைய வஃபாத் வரைக்கும் பதிய வைப்பதற்குண்டான வாய்ப்பாக இந்த தராவீஹ் தொழுகையை ஜமாஅத்தாக நமக்கு ஏற்படுத்தி தந்து விட்டார்கள். இல்லை என்றால் எந்த ஒரு ஹாஃபில் இருக்கும் குர்ஆனை அவங்களுடைய வஃபாத் வரைக்கும் மனனமா அவங்க வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கிறது. அது இன்றைய கால சூழ்நிலையில குர்ஆனை மனப்பாடம் பண்ணிடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனை எந்த வயசுலையும் மனப்பாடம் பண்ணலாம். நான்லாம் எனக்கெல்லாம் வயசு ஆயிடுச்சு ஹஸரத், 40 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, இப்போ போய் நான் மனப்பாடம் பண்றதா அப்படிலாம் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா லேசாக்கி தந்திருக்கான், யார் வேண்டாலும் மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் அந்த மனனம் செய்த அந்த மனனத்தை வஃபாத் வரைக்கும் முழுமையாக பரிபூர்ணமாக கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வயசு இருக்கிறது. அதுதான் நம்ம சிறு பிராயம், 18 வயசு வரைக்கும் அவங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறது. அந்த 18 வயசுக்குள்ள அவர் மனப்பாடம் பண்ணிட்டாதான் மனப்பாடம் பண்ண முடியும். அப்படியே அந்த மனப்பாடம் பண்ணதை அவர் வாழ்க்கை முழுக்க வச்சிருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஹாஃபில், ஒவ்வொரு நாளும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் 3 ஜுசுக்கள் ஓதுவது அவர் மீது கட்டாய கடமை. ஒவ்வொரு நாளும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் 3 ஜுசுக்கள் அவர் ஓதுவது கட்டாய கடமை. அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் ஓதலாம், ஆனா 3 ஜுசுக்கு குறைவாக அவர் ஓதக்கூடாது. இது மனனம் செய்த ஹாஃபில் இருக்கு. சாதாரண நம்மை போன்ற மக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் நாம் கட்டாயமாக குர்ஆன்ல அரை ஜுஸாவது ஓதி விடுவது, அரை ஜுஸாவது ஓதி. நம்ம இன்னைக்கு அப்படி ஓதுறோமா? குர்ஆன் நம்ம அப்படி ஓதுறோமா? குர்ஆனை நன்றாக ஓத தெரிந்தவர்கள் கூட குர்ஆனை வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் மாதத்தில் தான் ஓதுகிறார்கள், நன்றாக ஓத தெரிந்தவர்கள் கூட. அதிலும் சில பேர், யாராவது வீட்டில் பெரியவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அப்போ குர்ஆனை பரணையிலன்னு எடுத்து தூசிலாம் தட்டி உட்காந்து ஓதுவாங்க. அல்லது வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ உட்காந்து ஓதுவாங்க. இது மாதிரி தான். அப்போ குர்ஆனை நம்ம விசேஷத்துக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறோம், நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம், சடங்குக்காக வேண்டி மட்டும்தான் வச்சிருக்கோம். வீட்டில் முசீபத்து நீங்கன்னா உடனே குர்ஆன் எடுத்து ஓதுது, அவ்வளோதான். குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக நாம் பார்ப்பது கிடையாது. ஆனால் குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதில் தான் இந்த ரமலான் மாதத்தை நாம் பெற்றதற்கான மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை உணர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக நம்மால் ஆக முடியும் என்பதை இந்த ஜும்ஆவுடைய நல்ல நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நாம் இந்த ரமலான் மாதத்திலே என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ, நோன்பிலிருந்து, தராவீஹ் தொழுகையிலிருந்து, குர்ஆனை ஓதுவதிலிருந்து, தான தர்மங்கள் செய்வதிலிருந்து, அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விற்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையில் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்